வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்டோட ப்ரைஸ் எப்படி இருக்குது, இன்றைக்கி என்ன பூ வந்தது, நமக்கு அது மூலயமா என்ன வருமானம் வந்தது, அதை இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக பேசலான்ட்டு இருக்கேன். காரணம், இன்றைக்கி நான் மருந்து அடிக்கலை. அது ஏன்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, நமக்கு டைம் பத்தலை. உண்மையாக சொல்ல போனோம்னா, ஏன்னா பூ பறித்து மார்க்கெட்டில் கொண்டு போய் போடுறதுக்கே நம்ம மணி 3 மணி ஆகிடுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நம்ம தோட்டத்தில் தண்ணி கட்டுற வேலை இருந்ததுன்றனால மருந்து அடிக்க முடியல. காரணம் தண்ணி கட்டுறதுக்கே மணி 6-7 மணி ஆகிடுச்சு. ஏன்னா போயிட்டு 4 மணி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி டே டு டே நம்ம தோட்டத்தில் நடக்கிற வேலையெல்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அறுவடை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 20 கிலோ மேலே வந்தது அறுவடை. இன்றைக்கி 20 கிலோ வரும்போது நமக்கு ஒரு நாளைக்கு 5லேருந்து ஒரு 10 கிலோ டே டு டே ஏறிக்கிட்டே இருக்குது. நாளைக்கு 20 கிலோக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். 4 பேரை கூப்பிட்ருக்கோம் வேலைக்கு. 2 ஷிஃப்ட் வைக்கணும். அது கணக்கு பார்த்தா 8 பேர் வந்துடுவாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நமக்கு இறைவன் அருளில் அறுவடை ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் நமக்கு கூடவே பார்த்திங்கன்னா துளுரும் அதுக்கு அரும்பும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு இறைவனோட வரப்பிரசாதம் தான். இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய மார்க்கெட் இன்றைக்கி நிலவரம் பார்த்திங்கன்னா ஒரு 280லேருந்து ஒரு 300 அந்த ரேட்டு போயிருக்கு. காலையில் ரேட்டு நல்லா இருக்குது. நாங்கள் இப்போ 2 ஷிஃப்ட்டாக நாங்கள் பூ போடுறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஷிஃப்ட்டு நம்ம ஊர்லேயே போட்டுருவோம். அதில் எவ்வளோ பூ பறிக்க முடியுமோ அவ்வளோ பூ பறித்து அங்கே போட்டுருவோம். இப்போ 8 கிலோவோ 10 கிலோ எவ்வளோ வருதோ அவ்வளோ போட்டுருவோம். இரண்டாவது ஒரு ஷிஃப்ட்டு நம்ம கண்டிப்பாக திருவண்ணாமலை தான் போகிற மாதிரி தான் இருக்குது. வேறு ஆப்ஷன் கிடையாது. நம்ம தோட்டத்தில் திருவண்ணாமலைக்கு ஒரு 14-13 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம கொண்டு போய் மார்க்கெட்டில் போடணும். அந்த மார்க்கெட்டில் போடும்போது மதிய ரேட்டு பார்த்திங்கன்னா 280 ருபீஸ் மதிய ரேட்டு கொஞ்சம் குறைவு தான். நம்ம இந்த மாதிரி ரேட்டு போகும்போது நமக்கு ஒரு 300 ரூபாய்க்கு கீழே ஒரு ரேட்டு போகும்போது நமக்கு லாபம் குறைவும், நஷ்டம் கிடையாது. 150 ரூபாய்க்கு கீழே போச்சுன்னா நமக்கு நஷ்டம் கிடையாது. நம்ம கை காசும் போடுற மாதிரி ஒரு நிலவரம் வராது. அதுக்கு ஏன் நான் இந்த மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஏரியாவில் குறிப்பாக நான் வச்சுருக்கிற தோட்டத்தை அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா பூ பறிக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்க என்கிட்ட இல்லை. ஏன்னா இதனால தான் ஒரு லேக் ஆஃப் இஷ்யூவாக எனக்கு இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு 20 கிலோ பூ பறிக்கணுன்னாலே கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் 9 பேர் ஆயிடுறாங்க பூ பறிக்கிறதுக்கு. அதை நம்ம பணமாக நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8 பேர் கணக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூட நமக்கு ஒரு உத்தேசமாக ஒரு 2000 ரூபாய் செலவாகுது. 8 பேருங்கிறது கஷ்டம்தான். பட் நம்ம வீட்டாளுங்க ஒரு 2 பேர் இருக்காங்க அப்படின்னா ஓகே. இல்லாட்டி ஒரு 10 பேர் நம்ம பிடிச்சி தான் கண்டிப்பாக போகணும். ஏன்னா ஒரு ஆள் 6 மணி நேரம், அதாவது ஒரு 10 பேர் இருக்காங்க, 5 பேர் வராங்க அப்படின்னா ஒரு ஷிஃப்ட்டு 3 மணி நேரம். 3 மணி நேரம் அப்படின்னும்போது அவங்க பறிக்கிற பூ பார்த்திங்கன்னா ஒரு உத்தேசமாக ஒரு ஆள் 2.5 கிலோ, ரொம்ப ஒரு 6 மணி நேரத்துக்கு ஒரு 3 கிலோ பூ பறிக்கிறதுங்கிறது இஸ் ஹைலி இம்பாசிபிள். அவங்களால முடியல. அப்போ ஒரு 10 பேர் கணக்கு வச்சிங்களேன், ஒரு 2 கிலோ, அதிகபட்சமாக 2 கிலோ பறிக்கிறாங்க அவங்க. அப்படி 2 பேர் பறிக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, நமக்கு ஒரு காலையில் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, மதியம் ஒரு 5 பேர் இருக்காங்க. அப்படின்னும்போது நம்ம ஒரு 10 பேர் கணக்கு வந்துடுது. ஒரு ஆள் ஒரு ஷிஃப்ட்டுக்கு நமக்கு ஒரு 5-10 பேர் மொத்தமாக இருக்காங்கன்னா ஒரு ஆள் 2 கிலோ பூ பறிக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க. அப்போ நமக்கு என்ன வந்துடுதுன்னா ஒரு 20 கிலோ பூ வருது. 10 பேருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தொகை என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 1500 ருபீஸ் நமக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். 1500 ரூபாய் நம்ம கண்டிப்பாக ஒரு நாளைக்கு எடுத்து வச்சிடணும். அப்போ ஒரு மாதம் நமக்கு செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1500 ரூபாய்னா 45,000 ரூபாய் கூலி காசே போய்டுது. 45,000 ரூபாய் கூலி காசு போய்டுது. அதில் உர செலவு, மேலே அடிக்கிற ஸ்ப்ரே செலவு, இதெல்லாம் சேர்த்தா ஒரு 30 ரூபா போய்டும். அப்போ 75 ரூபா நமக்கு பார்த்தோன்னா 75,000 நமக்கு பார்த்திங்கன்னா 1.5 ஏக்கர் பரப்பளவுக்கு கண்டிப்பாக செலவுகள் இருக்குது. இந்த செலவை நம்ம ஈடு கட்டணும் அப்படின்னும்போது பூவோட ரேட்டு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும். இப்போ 20 கிலோ பூ போடுறோம், 300 ரூபா ரேட்டு போகுதுன்னா ஒரு நாளைக்கு நமக்கு 6,000 ருபீஸ் நமக்கு வருமானம் கிடைக்கும் ஒரு 20 கிலோ பூவுக்கு. அப்படியே நீங்கள் 30 கிலோ பூ வருது அப்படின்னா வருமானத்தையும் கூட்டிக்கிங்க, ஆள் செலவையும் கூட்டிக்கிங்க. ஆனால் உர செலவும் ஸ்ப்ரே பண்ணுற செலவும் சேம் தான், மாறாது.
ஆட்களுடைய சம்பளம் வந்து கூடி போகும். ஓகேங்களா? இப்போ நம்ம 20 கிலோவே நம்ம கணிச்சிக்கிட்டே போகிறோம்னு வச்சுங்க, 20 கிலோ அப்படின்னும்போது ஒரு ரூ. 300 நம்ம கணக்கு வச்சுக்கிட்டா கூட நமக்கு ஒரு நாளைக்கு ரூ. 6000 நமக்கு இன்கம் இருக்குது. அப்போ 30 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3×6 = 18, ரூ. 1,80,000 இருக்குது. 1,80,000த்தில் நமக்கு வந்து ஒரு ரூ. 75 நான் சொன்னேன், ரூ. 80 நம்ம கணக்கு வச்சுக்கிட்டா கூட 1,00,000 அப்படிங்கிறது நமக்கு லாபம் இருக்குது. 20 கிலோ அப்படின்னும்போது அது வந்து 100 கிலோவாக மாறும் ஒரு நாளைக்கு. 110 கிலோ 150 கிலோவாக மாறும். எதையுமே நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த தடவை நான் பண்ண ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து என்ன ஆகிடுச்சுன்னா, நான் 1.5 ஏக்கருக்கு வந்து ஒரே நேரத்தில் கட் பண்ணி ஒரே நேரத்தில் மருந்து வச்சு ஒரே சமயத்தில் நான் வந்து அடி உரம் போட்டது தான். 3 தோட்டமும் வந்து பூ பூத்துனுக்குது. அதில் தோட்டம் வந்து ஃபஸ்ட்டு பராமரிப்பு பண்ண ஒரு 1 வீக் முன்னாடி. அதில் அந்த தோட்டம் வந்து மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10லேருந்து 12, 13 கிலோ பூ தருது. அடுத்த தோட்டம் இப்போ வந்து 2வது தோட்டம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நேற்று நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து 2வது தோட்டம். 2வது தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூ வந்து ஒரு ஆவரேஜ் தான் வந்துட்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்தா இந்த இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா தரமாக பூ வந்துருக்குது. இப்போ நாளைக்கு நம்ம தம்பி என்ன பண்ணுவாப்புலன்னா, அடிக்கிற வெயிலுக்கு பூ பறிக்கும்போது 4 பேரால் முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய கணிப்பு பிரகாரம் 20க்கு மேலே தாண்டி போயிடும் பூ. அடிக்கிற வெயிலுக்கு வந்து இன்றைக்கே வந்து ஆளுங்க வந்து சோர்ந்து போயிட்டாங்க 6 மணி நேரம் வேலை செஞ்சதுக்கு. நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு வந்து பூ வந்து இன்னும் கூடும். ஆளுங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. நமக்கு வந்து இருக்கிற ஒரு மன கஷ்டம் அப்படின்னா நமக்கு வந்து ஆள் இதுதான். அது ஏன் நான் வந்து திருப்பி ஆள் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு அதிமுக்கிய காரணம் நம்ம ஏரியாவில் குறிப்பாக நான் இருக்கிற ஏரியாவில் ஒரு மல்லி எக்ஸ்பீரியன்ஸ்டு யாருமே எனக்கு இல்லை. அதுவும் நான் இருக்கிற ஏரியாவில் நம்ம அளவுக்கு வந்து இது மாதிரி பூ எடுத்தது யாருமே இல்லை. ஆக அந்த மாதிரி தான் இப்போ நான் வந்து இப்போ 20 கிலோ சொன்னேன்னா நாளைக்கு 20, 30 மாறும். அப்படியே தொடர்ந்து நீங்கள் பார்த்தா 40, 50, 60, 70, 100, 110 அப்படியே ஏறிட்டே இருக்கும் பூ. நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சில போன வருடம்லாம் ஒரு 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 5 பாகமாக பிரித்து தான் நான் வந்து பிளான் பண்ணி போட்டுட்ருப்பேன். நான் என்ன நினச்சேன், சரி கிளைமேட் வந்து ஒரு மாதிரி பனியாக இருக்கே, அது எப்படி பூ எந்தளவுக்கு ஏறும் அப்படின்றது தெரியல, பூ கொஞ்சமாக தான் வரும் அப்படின்ட்டு ஒரு உத்தேசமாக நானே ஒரு இமேஜின் பண்ணிக்கிட்டு நான் வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டேன். போன மாதம் 23ஆந்தேதி, மார்ச் மாதம் 23ஆந்தேதி கவாத்து பண்ணி விட்டதுக்கப்புறம் பூ வந்து ஒரு 10ஆந்தேதி வரைக்கும் கூட பூ நமக்கு வந்து ஏறலை. அப்படியே பூ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்தமாக தான் வந்துகிட்டு இருந்தது. சடன் பீக்கு நம்ம அடித்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்தோம் இந்த மாதிரி பீக் ஆகும்னு. நல்லா சடன்லி பீக்கில் வந்துருச்சு. நம்ம மருந்தெல்லாம் மாற்றி அடிக்க நமக்கு வந்து பீக் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நல்லா பீக் வந்துருச்சு. அது 1.5 ஏக்கர் வந்து அப்படியே ஒரே சமயத்தில் வர்றதுனால நமக்கு ஒரு சிரமம். 2வது வந்து மல்லியை பொறுத்த வரையில் நல்லா எடுக்கிறதுக்கு கற்றுக்கணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பர்கள் தோட்டம்லாம் நான் வெக்கேஷன் போயிருக்கும்போது நான் பார்ப்பேன். ஐயோ, அவங்களாம் பறிக்கிற அந்த வேகத்தும் நம்ம ஊரில் பறிக்கிறாங்களே அவங்களோட வேகத்தையும் கற்பனையிலும் எட்டி பார்க்க முடியாது. டப்புன்னு 2 கையில் அடிக்கிறாங்க பாருங்க அந்த பூ. ஐயோ, அவங்களாம் 3 மணி நேரத்துக்கு 5 கிலோ பூ பறிக்கிறாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட்டு நண்பர்களே. நான் இதுக்கு ஏன் இந்த விஷயத்தெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து இவ்வளோ மெனக்கெடுத்து நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுக்கு அதிக முக்கிய காரணம் என்னென்னா, இதெல்லாம் ஒரு சேலஞ்சிங் தான். இதெல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்படிலாம் இருக்குது பிரச்சனை, ஐயோ பயந்துடுங்க அப்படிலாம் கிடையாதுங்க. ஒன்றுமே கிடையாது. கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் மல்லி எல்லாம் லட்சம்ன்றது சாதாரண காசு. டு பி ஃப்ராங்க் அண்ட் டு பி ஹானஸ்ட்லி ஐ எம் டெல்லிங் யூ. இப்போ நமக்கெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 6,000 rupees வந்து ஒரு நாளைக்கு இன்கம். நாளைக்கு வந்து பார்த்தோன்னா அது 8,000 மாறலாம், 9,000 மாறலாம் ஒரு நாளைக்கு இன்கம். திடீர்னு ஒரு பீக்கு ஒரு முகூர்த்த நாள் 500 கிலோ போகுதுன்னு வச்சுங்க,
அப்போ 30 கிலோ பூ வருதுன்னு வச்சிங்களேன், 15,000 ஒரு நாளைக்கு. எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் ஒரு நாளில் 5,000 சம்பாதிக்க முடியுமான்னா எனக்கு அது தெரியல, எப்படி சம்பாதிக்க முடியுன்றது தெரியாது. பட் நான் இது எதுக்கு இந்த 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 விவரங்கள்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு எப்படி வருமானங்கள் வந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, சும்மா காட்டியும் நம்ம வீடியோ போடுறோம், அதை அடிங்க இதை அடிங்க அப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்கிறதுல ஒரு விஷயம் இருந்தாலும், நமக்கு என்ன இருக்குது, என்ன வருது, எப்படி வருது அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கும் ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, ஒரு மைண்ட் செட் வரும். உங்களுக்கும் அது மேலே ஒரு ஈடுபாடு வரும் அப்படின்றது நான் ஒரு சொல்லிகிட்ருக்கேன். பட் எக்ஸாக்டாக நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம தோட்டத்தில் நடக்கிற அந்த பூக்களுடைய வெயிட்டேஜை மந்த்லி வெயிட்டேஜ் நம்ம சொல்கிறதில்ல, ரிவீல் பண்ணல இது வரைக்கும். பட் இருந்தாலும் நம்ம இந்த லட்சங்கள் அப்படிங்கிற வருமானங்களை நிச்சயமாக அது உண்மை. அவங்கவுங்க அதை சொல்கிறேனே, அவங்களோட உழைப்பு, அவங்களுடைய முன்னேற்றம், அவங்களுடைய தோட்டத்தோட பராமரிப்பு, அவங்க போடுற அந்த ஹார்ட் ஒர்க்கு. இப்போ நம்ம தோட்டத்தில் நம்ம தம்பி போடுற அந்த ஹார்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா அன்பிலீவபிள். அதாவது கற்பனையில் நம்ம யோசிக்கவே பார்க்க முடியாத ஒரு உழைப்பை அவர் போடுறாரு. காலையில் 5 மணி 4:30 மணிக்கு தோட்டத்துக்கு போகிறவர், இன்றைக்கி 16ஆம் தேதி, இன்றைக்கி அவர் வீட்டுக்கு போகும்போது நைட் 8:30 மணிக்கு வீட்டுக்கு போகிறாரு. எப்படி ஏன்னு சொல்கிறேன்னா, 4:30 மணிக்கு ஆளுங்க 7 மணிக்கு வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா, அவரே இண்டிவிஜுவலாக ஒரு 3-4 கிலோ பூ பறிக்கிறாப்புல. பறிச்சுக்கிட்டு அந்த நைட் டைமில், அதாவது விடியற்கால இருளிலே என்ன பண்ணுறாரு, மோட்ரு நம்ம பம்ப் செட்டு ஆன் பண்ணி நம்ம தோட்டத்துக்கு தண்ணி விடணும். அங்கே பூவும் பறிக்கிறாப்புல, ஆளுங்களையும் ஃபாலோ பண்ணுறாரு. அப்புறம் தோட்டத்தில் தண்ணியும் பாய்ஞ்சிட்டு இருக்குது. இந்த வேலை பார்த்துட்ருக்காரா. அப்போ நம்ம தென்னங்காயெல்லாம் கீழே விழும். அதை ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துக்குவாப்புல. 7 மணிக்கு ஆளுங்க வந்ததுக்கப்புறம் 9 மணிக்கு நம்ம ஒரு 9:30 மணிக்கு நான் அந்த தோட்டம் இருக்கிற அந்த ஊரில் பூ எடுத்துருவாங்க. தான் லாஸ்ட் வார்னிங் டைம். ஆளுங்களோட பூவை கலெக்ட் பண்ணி அங்கேருந்து பக்கம்தான், ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பட் இருந்தாலும் பைக்கில் போயிடுவாப்புல. அங்கே போயிட்டு பூவை போட்டுட்டு திருப்பி அவர் மறுபடியும் ஆளுங்களோட பூ பறிப்பார், தண்ணி பாய்ச்சணும், அதையும் பார்த்துக்குவார், பூவும் பறிப்பார். ஒரு 2 மணிக்கு கிளம்பி கரெக்டாக 7லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே திருவண்ணாமலைக்கு ரீச் ஆகிடுவார். ஏன்னு கேட்டால், அந்த பூ கடைக்காரங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட 100 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க பூ கொண்டு வாங்க. ஏன்னா பூ டிமாண்டு. நம்ம தோட்டம் பூ போச்சுன்னா ஒரு 10-15 கிலோ ஒன்றா போவோன்றதுனால டப்புன்னு கொண்டு வாங்க அப்படின்னாரு. ஏன்னா நம்ம தொடர்ந்து பூ கொடுக்குறோம், திடீர்னு ஒரு நாள் 100 கிலோ பூ கூட போயிடும் தோட்டத்துக்கு. கொண்டு வாங்கன்னு சொன்னார். தம்பி போயிட்டு இன்றைக்கி பூ போட்டுட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு வர வழியில் சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணாருன்னா வேகமாக வந்தார். மறுபடியும் தோட்டத்துக்கு மறுபடியும் 1.5 ஏக்கர் ஃபுல்லாக தண்ணி பாய்ஞ்சது, மருந்து அடித்தார். வீட்டுக்கு போகும்போது மணி 8:30 மணி. இந்த மாதிரி நண்பர்களே, தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். விவசாயம் காப்போம், மேன்மேலும் வளருவோம், நல்ல வருமானத்தை ஈட்டுவோம், எல்லாருடைய வாழ்க்கையில் நல்ல பொருளாதாரத்தில் வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.